ஒரு 5, 6 குரங்குங்க சேர்ந்து நம்ம கைய காலெல்லாம் கட்டிட்டு நம்மள ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் மரங்க, பறவைங்க, விலங்குகள் அதுங்க படுற கஷ்டம், அதுங்க படுற சந்தோஷம், அதனுடைய வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நல்லா சாப்பிட வச்சு ஊருக்குள்ள விட்டாக்கா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீலிங்க நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான சிறார் நாவல் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு காட்ட முழுசா சுத்தி பார்த்த ஒரு திருப்தி இந்த நாவலை படிக்கும்போது நமக்கு கிடைக்குது. படிக்க தொடங்குனாக்கா இறுதி வரைக்கும் இந்த நீலனும் வீராவும் நம்மள கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. இனிமேலுக்கு குற்றாலத்துக்கு நான் போனா கூட அங்க இருக்கக்கூடிய குரங்குகள பார்க்கும்போது அது குரங்குகளா தோணாது. நீலனா தான் எனக்கு பார்க்க தோணுன்ற அளவுக்கு ஒரு ஆழமான பதிவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. குரங்குகளுக்கு உணவு குடுக்கறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தப்பாப்பா? அப்படின்னு கேட்டாக்கா, ஆமா அது மிகப்பெரிய தப்புன்றத இந்த ஒரு புத்தகம் நமக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுது அதனாலன்றத சொல்றாங்க. உணவ நீங்க குடுத்துட்டு போயிடுறீங்க. ஆனா அந்த உணவ சாப்பிட்டு அந்த உணவு பழக்கத்திற்கு வந்த குரங்குகள் படுகின்ற பாட்டையும், அதுங்களுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் வருதுன்றதையும், அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய விபத்துகள், இந்த உணவுகளுக்காக ரோட்ட கிராஸ் பண்ணும்போது அந்த விலங்குகள் அடிபட்டு சாகறதையும், அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப போகும்போது தன்னுடைய உறவுகளாலேயே தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமையையும், அப்புறம் நம்ம எளிதாக கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டதுனால, காடுகளுக்கு போய் உண்மையிலேயே கிடைக்கக்கூடிய நல்ல உணவுகள திரும்பவும் சாப்பிட முடியாத நிலையையும் பற்றியும் இந்த புத்தகம் நமக்கு விரிவா சொல்லுது.